இந்த ஒரு கூட்டம் நாங்க தாங்க அப்படின்னு பேசி பேசி நாம் நம்முடைய உறவுகளை இழந்தோம், நம்முடைய நட்பின் வட்டாரங்களை இழந்தோம். இன்னும் இந்த சொசைட்டியினுடைய ஒரு யூனிட்டி என்பதை அதையும் நாம் இழந்தோம் என்பதுதான் நிதர்சன உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? கூடி வாழ்ந்தால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும்? அதிகமாக ஆயுள் வாழணுமா? ஆயுளில் பரக்கத்து வேணுமா? இப்போ 25-30 வயசுலாம் டப்புன்னு வெடிக்குது ஹார்ட்டு. எல்லாம் பாதுகாக்கணும். அட்டாக்குங்கிறான், ஸ்ட்ரோக்குங்கிறான், திடீர்னு ஹை ப்ரெஷருங்கிறான், எந்தெல்லாமோ ஒரு காரணத்தை சொல்கிறான் இன்னைக்கு மருத்துவர்கள், இல்லையா? அப்படியே இதையெல்லாம் இன்றைக்கு நாம் சந்திக்கிறோம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்னதுங்க? நீங்கள் சேர்ந்து வாழுங்க, இணைந்து வாழுங்கள். இணைந்து வாழ்ந்தால் உங்களது ரிஸ்கில் அல்லாஹ் அபிவிருத்தி செய்கிறான். 2, உங்களில் ஆயுளில் பரக்கத்து செய்கிறான். நீண்ட தீர்க்க ஆயுசா வாழ்வீங்க. எல்லாருக்கும் ஆரோக்கியமாக வாழணும், நெடுநாள் வாழணும்னு ஆசை இருக்குது, இல்லையா? அப்படின்னா அந்த உறவுகளை சேர்ந்து வாழுங்கங்க. அதை கொஞ்சம் நம்ம யோசிக்கிறோம். இல்லைங்க, அவர் தௌஹீத்வாதிங்க, இவர் தரீக்காவாதிங்க, இவர் தப்லீக்வாதிங்க, இவர் என்னுடைய கொள்கைக்கு முரண்பட்டவருங்க என்னன்னு போகிறாங்க. இன்றைக்கு நாம் அவர்கள் செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டி எதிரிலே நிற்பவர்களை எல்லாம் எதிரிகளாக பார்த்து எல்லா உறவுகளையும் நாம் இழந்தோம். அதுதான் இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி தந்ததும் வான்மறையின் வெளிச்சமாக இருப்பதும் எல்லாருக்கும் தெரியும், பட்டவர்த்தனமாக தெரிகிறது. பேசுகிற ஆலிமுக்கு கூட இவர்கள் எல்லாம் செய்கிறது தப்புன்னு தெரியுது. சரி, சில பேர் யதார்த்தமாக சரி வேற என்ன செய்யலை அப்படின்னு சில விஷயங்களுக்கு தலையாட்டி போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. ஏன் காரணம் என்ன? இவங்களை திருத்த முடியாது. திருத்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி எல்லாம் நமக்கு கொடுக்கலை. சொல்லி பார்க்கணும். அப்படி இல்லையா, சகோதரத்துவத்தை நாம் முறித்து விடக்கூடாது. பெருமானார் இதை நமக்கு போதித்தார்கள். கல்லை தூக்கி கஅபாவில் வைப்பது முதல் இறந்து போன ஒரு மையத்து போகுது, ஒரு பிணம் போகிறது, அந்த பிணத்திற்கு மரியாதை கொடுக்கிற நிமித்தமாக பெருமானார் எழுந்து நின்றது வரை இங்க யூனிட்டியினுடைய டிக்னிட்டியா வாழ்ந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஹஜ்ரத் கல்லு விழுந்துட்டு காபாவின் மூலையில் தூக்கி நிறுத்தணும், நீனா அப்படின்னு ஒரு போட்டி அங்கு எழுகிறது. காபாவே சச்சரவு. அப்படி அந்த குழப்பம், அந்த ஒரு சிச்சுவேஷனை பெருமானார் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? ஒரு துணியை கொடுத்து எல்லா தலைவர்களையும் வர சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்கும் இது பொதுவானது, வாங்க அப்படின்னு. இஸ்லாம் வருவதற்கு முன்பதாகவே நீங்கள் காபாவை வளம் வந்தீங்க. அப்படின்னா இறைவனை காபான்னு